கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை சங்கீதம் 71:8 இப்படியாக சொல்லுகிறது, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், அவருடைய வாய் எப்பொழுதும் துதியினாலும் கர்த்தருடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று. நம்முடைய வாய் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறது என்று சிந்தித்து பார்ப்போமா? துதித்தலும் மகத்துவமும் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒன்று தேவை, அதுதான் நன்றியுள்ள இருதயம். நன்றியுள்ள இருதயம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக நாம் ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கிறவர்களாய் காணப்படுவோம். எல்லா நேரத்திலும் அவருடைய மகத்துவத்தை நம்முடைய இருதய நன்றியால் நிறைந்திருக்கும் பொழுது நம்முடைய வாய் அவருடைய மகத்துவத்தை பேசிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீங்க? உங்களுடைய இருதயம் நன்றியுள்ள இருதயமாய் இல்லை என்று சொன்னால், நன்றி இல்லாத இருதயத்திலிருந்து வருவதுதான் முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. முறுமுறுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா, இல்ல துதிக்கிறவர்களாய் மகத்துவங்களை பேசுகிறவர்களாய் இருக்கிறோமா என்று நாம் இன்றைக்கு நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்தேயு 12:34 லூக்கா 6:45 நம்ம பார்க்கும் பொழுது, இருதயத்தின் நிறைவினால் அவனவனுடைய வாய் பேசும் என்று பார்க்கிறோம். ஆம், நம்முடைய இருதயம் என்ன காரியத்தினால நிறைந்திருக்கிறதோ அதைத்தான் நம்முடைய வாய் பேசுகிறது. நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் காணப்படுவோமானால் அவரை துதித்து கொண்டே இருக்க முடியும். நம்ம அவரை துதித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம், எரிகோ கோட்டை துதித்து துதித்து எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். அதே போல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் துதித்து ஆண்டவரை பாடின நேரத்திலே எல்லாருடைய கட்டுகளும் அருந்தது என்று பார்க்கிறோம். ஆம், நாம் துதிக்கும் பொழுது நிச்சயமாக எல்லா சூழ்நிலையும் மாற்றப்படும். அதனால நீங்க முறுமுறுக்குகிறவர்களா இருக்கிறீர்களா, இல்ல துதிக்கிறவர்களா இருக்கிறீங்களா? ஒரு சூழ்நிலை, ஒரு பாடு, உபத்திரவம், கஷ்டம், நெருக்கம், கண்ணீர், அவமானம், தோல்வி, நிந்தை இவையெல்லாம் வரும் பொழுது நாம் ஆண்டவரை அப்பொழுதும் துதிக்க வேண்டும். துதித்தால் நிச்சயமாக அந்த காரியத்தை நாம் லகுவாக நாம் ஜெயிக்க முடியும். நாம் அந்த காரியத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நாம் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்பட்டோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்தாரே என்று ஆண்டவரை துதிக்காம சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நின்று முறுமுறுத்தார்கள். வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்தார்கள். வனாந்திரத்திலே எங்களுக்கு இறைச்சி இல்லை என்று முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்து அவரை துதிக்காமல் இல்லாதவற்றை நினைத்து முறுமுறுக்கும் பொழுது சில நேரங்களில் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பாருங்க, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் யார் யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ அவர்கள் எல்லாரும் வனாந்திரத்திலே மடிந்து போனார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, முறுமுறுப்பதினாலே நம்முடைய வாழ்க்கை மிகவும் கடினமான பாதைக்குள்ளாக தான் கடந்து போகும். முறுமுறுக்கிறதுனால நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை கூட இழக்க நேரிடும். ஆனால் எப்பொழுதும் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதித்து கொண்டே இருப்போம். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 34:1 சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்பது போல நீங்களும் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. நிச்சயமா எல்லா சூழ்நிலைகளும் ஜெயித்து ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.